நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல நாம கிதியோனை பற்றி பார்க்கிறோம். கிதியோனிடத்துல அந்த கிழக்கத்திய புத்திரர் ஆகிய 3 ஜாதியும் அவனோடு கூட அம்மோர் மோவா புத்திரர் எல்லாம் சேர்ந்து இந்த கிதியோனுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி இருக்கிற பொழுது கிதியோனிடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து தரிசனத்தின்படி அவங்க பயப்படும்படியாக செய்து கிதியோன் அங்க அனுப்புவார். கர்த்தர் 300 பேரை மாத்திரம் என்ன செய், கூட்டிட்டு போ, வேற ஒருத்தர் அங்க வரண்டா, உனக்கு 300 பேர் போதும். இந்த அவ்வளவு ஜாதியை அடிச்சு விரட்டி ஜெயிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை பேர் போதும்? 3 பிரி. 3 பேர்ட்டு என்ன செய், 3 குரூப்புக்கிட்ட 100 பேர் ஆகி பிரிச்சு 300 பானை வாங்கிக்க. அந்த பானைக்குள்ள ஒரு தீவட்டியை பிடிச்சு கொளுத்திட்டு அவனு குடிசைகளுக்கு மேல சுத்தி நின்று 300 பேரும் 3 குழுக்களாக நீளமா வரிசையா நின்று கர்த்தருடைய பட்டயம் கிதியோனி பட்டயம் என்று சொல்லி நீ சத்தம் போட எல்லாவனும் சொல்ல, அவனு அவ்வளவு குடிசைக்குள்ள இருந்து வெளியே வர நீ டமார்னு என்ன செய்யணும், பானை உடைக்கணும். அப்ப எது மாத்திரம் தெரியும்? தீவட்டி மாத்திரம், வெளிச்சம் மாத்திரம் தெரியும். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவன் என்ன செய்வான், ஒருத்தன் வெட்டி சாச்சிட்டு தப்பி ஓட பார்ப்பான். என்ன அறகுறையா வெட்டி போட்டு போறியான்னு இவன் அவனை ஓட வெட்டுவான். அப்படியே வெட்டினவனும் சாவான், வெட்டுப்பட்டவனும் சாவான், எல்லாவனும் செத்து உங்களுக்கு விடுதலை வரும். மண்பாண்டத்தை என்ன செய்யணும்? மண்பாண்டம் எதையா? இந்த மண்பாண்டங்களில் என்ன செய்யிருக்கிறோம்? தீவட்டி என்ன செய்யிருக்கிறோம்? அந்த பொக்கிஷத்தை தீவட்டியாக என்ன செய்யிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவாகிய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் உனக்குள் இருந்து பிரகாசிக்க வேண்டுமானால் மண்பாண்டமான இந்த மாமிசம் உடைக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். இது இல்லாமல் ஆக உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அப்படியே வெளிச்சமாக வெளியே வந்து கொண்டிருப்பார் உனக்குள்ள இருந்து. இது இறுகி திமிரு பிடிச்சு கட்டியாகி எனக்கு இன்னும் காணாது சரீரம், எனக்கு இன்னும் பொலிவு காணாது, எனக்கு இன்னும் ஊதணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் மாமிசம் உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை மறைத்து போடும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மண்பாண்டத்தை உடைத்தால் தான் கிறிஸ்துவாகிய அந்த சுடர் என்ன செய்யும், வெளியே வரும். சத்துரு கால் பிடரில் இடிபட ஓடுவான். அதனால் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அதனால நாங்கள் அப்படி இருக்கிறதுனால பெற்றிருக்கிறதுனால எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைந்து போகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட்டு போகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் கர்த்தராகி இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் சரீரத்தை எப்பொழுதும் இந்த சரீரம் இந்த மாமிசம் மகிமை அடைய வேண்டுமே. ஆனால் கிறிஸ்துவானவர் உள்ளால விளக்கா வரணும், வெளிச்சமா வரணும், அக்னியா வரணும். இந்த மாமிசத்தை நீ அழிக்க, மண்பாண்டத்தை அழிக்க, இதை அடக்க, இதனுடைய கிரியைகள் இல்லாம அழிஞ்சு போக பண்ண கிறிஸ்துவின் ஒத்தாசையை நீ பயன்படுத்தணும். இதுதான் வேதத்துல எனக்கு எங்க பார்த்தாலும் தெரிகிறது. நான் வேதத்துல எங்க பார்த்தாலும் எனக்கு இதுதான் சத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. உனக்கு எது தெரியுதோ எனக்கு தெரியாது. இந்த வெளிச்சம் வந்தா தான் என்னால் எப்படி செய்ய முடியும்? எப்படி எங்கள் சாவுக்கு ஈனமான எங்கள் மாமிசத்திலே, சாவுக்கு ஈனமானது ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்க. நீ மாமிசத்துல எவ்வளவு பலம் கொண்டு எவ்வளவு எக்ஸசைஸ் செய்து நடக்க வேண்டிய இடத்துல நடந்து, புசிக்க கூடாத புசிக்காம, புசிக்க வேண்டியதை புசிச்சு, காற்று குடிச்சு, தண்ணியை குடிச்சு, நீ சரீரத்தை எவ்வளவு பத்திரப்படுத்தினாலும் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த சரீரம் மரிக்கும். இது எவ்வளவு பத்திரப்படுத்தினாலும், எவ்வளவோ ஞானிகளை குறித்து படிச்சிருக்கிறோம். சரீரத்தை அடக்கிறதுக்கு எத்தனையோ சாஸ்திரிகள் என்னென்னலாம் எழுதியிருக்கிறான். ஒருவனும் அவன் சொன்னதுல நான் 80 வயசு அப்படின்னு சொன்னதுல எவனை எட்டி பிடிச்சதில்லை. 70க்கு முன்னால போயிட்டான், 60க்கு 65 போயிட்டான். ஒருவனும் அவன் இஷ்டப்பட்டபடி செத்ததில்லை. சரீரத்தை காத்து சரீரத்தின் மரணத்தை தப்ப பண்ணின ஒருவனும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒழுக்க நெறி, எப்படிப்பட்ட அடக்கம், எப்படிப்பட்ட எக்ஸசைஸ்கள் பயிற்சிகளை செய்தாலும் குறித்த காலத்துல இந்த மாமிசத்தின் உயிர் டாட்டா காட்டிட்டு என்ன செய்யிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால இந்த மாமிசத்தின் உயிரை மகிமையடைய செய்யக்கூடிய, சரீரத்தை மகிமையடை செய்ய ஆத்துமாவுக்குள் இருக்கிற ஜீவனுக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்க சுவிசேஷங்களில் ஆண்டவர் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அந்த கிறிஸ்துவின் ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. ஆமாம், அது சம்பந்தமாக 4 சுவிசேஷத்திலும் வார்த்தைகள் உண்டு. அதனால இது எப்படி பாதுகாத்தாலும் உனக்கு மரணம் நிச்சயம்.
அதனால மரணத்துல தப்புறதுக்காக வேண்டி நீ உன்னுடைய சரீரத்தை மகிமையடை செய்கிற அந்த சரீர மரணத்தை நீ அடையாமல் இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லவோ, உலகத்துக்கு மாமிசத்துக்கு மரித்தவனா ஜீவிக்கவோ, நீ உன்னை அலட்சியம் பண்ணி நீ நல்லா சுகமா இருக்கணும், என்ன கொஞ்சம் உடுக்கணும், என்ன கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சம் கூட மெனுங்கணும், எனக்கு வயசானது போல தெரிஞ்சிட்டு அதனால முடிய புடுங்கிடணும், முடியல ஏதோ அடிக்க நினைச்சேனாலும் உன்னை நீ ஏமாற்றி கொண்டிருப்பாய். 2 Corinthians 5:1 அதைத்தான் சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வாசஸ்தலம் கண்டிப்பாக இது அழிந்து போனாலும் பரலோகத்துல நமக்கு என்ன உண்டு? ஒரு கைகளினால் கட்டப்படாத ஒரு வாசஸ்தலம் நமக்கு உண்டு, ஒரு சரீரம் உண்டு. அந்த சரீரம்தான் அதுல நீ வாசம் பண்ணும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தார். தேவனுடைய திட்டம் அதுதான். இன்னும் இதற்குள்ள இருக்கிற சத்தியங்களை நம்ம திரும்ப தொடர்ந்து அந்த திட்டத்துக்குள்ள வந்து சேர்க்கிற முடிக்கிற அந்த செய்திகளை கேட்டு நம்மை குறித்து நிதானித்து அறிவோம். நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா.